ஓம் அகத்தீசாய நம. தமிழர்களுக்கு என் இனிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி எல்லாருமே இங்கே 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். பப்ளிக் எக்ஸாமில் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம், நல்லா படிக்கலாம். அதுக்கு இந்த வீடியோவில் நான் முக்கியமான விஷயங்களை, ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தொட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தினமும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நல்லா படிக்கணும், நிறையா மார்க் எடுக்கணும்னு நிறைய ஆசை இருக்குது. ஆனால் அவங்களால படிக்க முடியாது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால அவங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியாமல் படிப்பில் ரொம்ப வீக்காக இருப்பாங்க. நான் இந்த வீடியோவை 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு. இந்த 3 பார்ட்லையும் முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் பார்ட் ஏல என்ன சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை நீங்கள் அழிச்சே ஆகணும். நீங்கள் நிறைய பேர் ஃபோனில் தான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே சோசியல் மீடியாவில் அப்படியே இருக்காங்க. புத்தகத்தை எடுக்கிறதே கிடையாதுங்க. நிறைய பேர் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபோன் தான். ஃபோன்லேயே அடிக்டட் ஆகி தான் வாழ்க்கையை, ஹெல்த்தியை இழந்து, அவங்க ஆரோக்கியத்தை இழந்து மொத்தமாக அழிஞ்சுதாங்க அந்த ஃபோன்லேயே. ஃபோன் நல்லதுக்கு யூஸ் பண்ணுங்க, கெட்டதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஸ்க்ரோல் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. ஃபோனை தூக்கி ஓரம் கட்டிட்டு புத்தகத்தை எடுத்து வாசிக்காதீங்க. புத்தகத்தில் ஒரு நாளைக்கு ஒரு 3 பேஜ் ரீட் பண்ணுங்க. தினமும் ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அழிஞ்சிடும். நீங்கள் கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து வெளியே நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. பார்ட் ஏல நான் சொல்ல கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா படிக்கணும். அதுக்கு நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை தள்ளி வைக்கிறதுக்கு தினமும் ரீட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்து பார்ட் பியில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நீங்கள் நம்பிக்கை வச்சு படித்தா நீங்கள் கண்டிப்பாக 100க்கு 100 மார்க் எடுக்கலாங்க. நான் நிறைய மார்க் எடுப்பேன், நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே நீங்களே நம்பிக்கை வச்சாகணும். நம்பிக்கை வச்சா இங்கே எதுவுமே சாதிக்க முடியுங்க. நம்பிக்கையோட படிங்க, கண்டிப்பாக நீங்கள் சாதிச்சிடுவீங்க. அடுத்து பார்ட் சி ரொம்ப முக்கியமானதுங்க. எல்லாரும் இங்கே படிக்கிற மெத்தடு சரியில்லாமல் இருக்குது. அப்படியே மட்டமான படம் பண்ணுறது, போய் எழுதுறது, இது ரொம்ப தப்பான மெத்தடுங்க. இதை யாருமே பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். இதை ஃபாலோ பண்ணி படிங்க. நீங்கள் 100க்கு 100 மார்க்கு கண்டிப்பாக எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி 1க்கு 2 வாட்டி அதை ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேராகிராஃப் கொடுத்துருக்காங்களா, படிக்க சொல்லியிருக்காங்களா, அதை 1க்கு 2 வாட்டி நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ரீட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் 2வது என்ன செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும். அது என்ன கதை, அது என்ன விஷயம், அதுக்குள்ளே என்ன கான்செப்ட் இருக்குன்றதை அந்த புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? அடுத்து 3வது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சு படித்ததை எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? எழுதி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் 4வது விஷயத்தை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே நீங்கள் ஒப்பிச்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால், பேரண்ட்ஸ் யார்ட்டையாவது ஒப்பிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ளே நீங்கள் ஒப்பிச்சு பாருங்க எழுதுனதை. அதுக்கப்புறம் கடைசி 5th ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து அதை ரிவைஸ் பண்ணணும். படித்ததை ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 5 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். படிக்கிறதுக்கு முன்னாடி அதை ரீட் பண்ணி படிங்க. அடுத்து 2வது புரிஞ்சு படிங்க. அடுத்து 3வது எழுதி பாருங்க. அடுத்து 4வது உங்களுக்குள்ளே நீங்கள் ஒப்பிச்சு பாருங்க. அடுத்து 5வது நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க. இந்த 5 மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் 5 மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் கண்டிப்பாக 100க்கு 100 மார்க் எடுக்கலாம். பாஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் 100க்கு 100 மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் படிப்புன்னு சொல்லிட்டு தன்னோட ஆரோக்கியத்தை விட்டுறாங்க. இங்கே ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆரோக்கியத்தையும் பார்க்கணும், படிப்பையும் பார்க்கணும். அவன் தான் புத்திசாலின்னு நான் சொல்லுவேன். ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணணும், படிப்பையும் மெயின்டைன் பண்ணணும், அறிவையும் மெயின்டைன் பண்ணணும். இது 3ஐயும் மெயின்டைன் பண்ணுங்க. உங்கள் லைஃப் வேற மாதிரி போகுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்ம அக்கௌண்ட்டை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் வீடியோஸ் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.